அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரி பூஜையை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு விடிய விடிய சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த அமைப்பில் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிற வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக அந்த சிவராத்திரியினுடைய பலன்கள் அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே மாதிரி நடராஜரை தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு சிதம்பரத்தில் சொல்லியிருக்கிறாங்க, தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த சிறப்பு பூஜையானது மிகப்பெரிய ஒரு உன்னத பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பளவன் வாழ்கின்ற தில்லை, இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி, இன்பம் ஒரு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி, பரவி வரும் அவனருகில் அணிமாது சித்தி, பணிந்து வந்து சிற்றம் பலத்தை வளம் சுற்றி, சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னனது நீ என்ற படியாகும் போதம், அற்புதம் மிருதங்கம் அது தாளம் ஒரு கீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அள்ளும் பகல் ஓயாது அடியவர்கள் கோஷ்டி, அரகர என்ற மருத வானவரை ஓட்டி, தில்லைவாழ் அந்தனர்கள் கையெடுத்து கூப்பி, சிக்கனவை திரை திறந்து பரவடியை காட்டி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றைமலர் சாற்றி, நல்ல திரு சாந்துணையை அம்பிகையை போற்றி, குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபால கிருஷ்ணர் தொழும் நடராஜமூர்த்தி. பெருமாளை சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுறதா சிதம்பரத்தில் ஐதீகம். அப்போது அந்த அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய பூஜை, அதுவும் 3வது காலம் 4வது காலம் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது மிக உன்னத பலன்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த சிவராத்திரி அமைந்திருக்கும். ஆகவே அனைவரும் அந்த சிவராத்திரியில் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுவிட வேண்டாம். கண்டிப்பாக அந்த சிறப்பு பலன்களை நீங்கள் அடைய வேணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.